லாஸ்ட் வந்து ஒரு 2 மினிட்ஸ் இந்தியன் 3 ஃபுட்டேஜ் காட்டினாங்க. கமல் சார் சொன்ன மாதிரி இந்தியன் 3 வந்து கொஞ்சம் கூட எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறோம். பட் ஃபுல்லி சூப்பர் ஃபிலிம் நல்லா இருக்குங்க. கமல் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பர். அவருக்கு நான் கேட்கணுமா? கமல்ஹாசனே சூப்பர். டைரக்ஷன் எப்படி? சூப்பர் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குதுங்க. பிடிச்சிருந்தீங்களா? பிடிச்சிருச்சு. சூப்பராக இருக்குதுங்க. கமல் சார் ஆக்டிங்கு நல்லா இருக்குதுங்க. அந்த இளைஞருக்கு யங்ஸ்டருங்களுக்கு பார்க்க வேண்டிய பிக்சரு. நெக்ஸ்ட்டு அவங்க கையில் ஃபியூச்சர் இருக்குதுங்க. சித்தார்த் மற்ற கேரக்டர்லாம் எப்படி பண்ணியிருக்காரு? சார் சித்தார்த் கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கேரக்டரு சமுத்திரக்கனி ஆக்டிங் நல்லா இருக்குதுங்க. அப்புறமா எஸ்ஜே சூர்யா 2-3 சீன் தான் வராருங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் எதிர்பார்க்கணும் வருது. சூப்பராக இருக்குது சார். பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருக்கு ப்ரோ. 2005 மட்டும் காத்து இருந்து பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. கமல் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. சங்கர் டைரக்ஷன் எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணுச்சா? நல்லா இருந்துச்சு. இந்தியனா ப்ரௌட் பண்ணுறோம். நல்லா இருக்கு மூவி. ஸ்டோரி எப்படி இருந்தது? த்ரில்லிங்காக இருக்குது. இன்னும் 2025 வரைக்கும் வெயிட் பண்ணின்னு இருக்கோம். இந்தியன் 3க்கு லீடு கொடுத்துருக்காங்களா? எப்படி இருந்துச்சு? எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இன்னும் இந்தியன் தாத்தா எப்போ வரான்னு வெயிட் பண்ணுவோம். சங்கர் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணல. ஃபஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அனி பேக்ரவுண்ட் மியூசிக் சிந்தி விடாஸ்டார் சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னாக்கா கொஞ்சம் ஓவர் மேக்கப் ஆயிடுச்சு. அவ்வளோதான். மேக்கப் அவர் ஃபேஸ் சரியாக தெரியல. பட் ஆனால் ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. சூப்பர் படம். ஆக்டிங் வைஸ்லாம் எப்படி பண்ணிக்கிறீங்க சார் கமல் சாரை பற்றி கேட்கவே தேவையில்ல சார். ஆக்டிங்கு அவர் ஆக்டிவோடைய சிகரம் சார். அவர் நாங்களாம் கமல் ஃபேனு. பாருங்க பூஷ்பம் அவர் நம்மளுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடும். கமல் சாரை பற்றி பேசினாலும் நர்வஸ் ஆகிடும். நான் ஸ்க்ரீன் பிளேலாம் அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை சார். சூப்பராக இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளேலாம். படம் 3 ஹவர்ஸ் மூவி. 3 ஹவர்ஸ் எப்படி போச்சுன்னே தெரில. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு சார். சித்தார்த்தை பற்றி சொல்லணும். சித்தார்த் வந்து கமலுடைய தீவிர ரசிகன்றதை கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டுருக்காரு. சித்தார்த்தோடைய சமூக அக்கறை வந்து இந்த படத்தில் அவர் ஒரு பேட்டியில் சொன்ன மாதிரி தான். அவர் என்ன நினச்சாரோ அதை இந்த படத்தில் வச்சு செய்ய வச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபென்டாஸ்டிக்காக பெஸ்ட்டு தான். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஒரு சீனும் நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்கு காட்டுறாங்க மஸ்தாக இருந்துச்சு. பார்த்துருக்கேன். லீடு எப்படி இருந்துச்சு? அது செம்ம சார். வெயிட் பண்ணலாம். சங்கரா கம்பேக்கு மூவி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கம்ப்ளீட்டாகவே யூத்துங்க நிறையா இதை பார்த்து இது இப்போ ரியாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுக்காக அவங்க படம் எடுத்துக்கிறாங்க. அவங்கவுங்க கேரக்டர் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாகவே யூத் மைண்டில் முழுசாக இறங்கி அவங்க ப்ராப்பராக நடக்கணும். இதுதான் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான். அவங்கவுங்க வேலை அவங்க ப்ராப்பராக பார்த்தாங்களன்னா எல்லாமே கண்டிப்பாக கரெக்டாக ஆகும். அப்படின்னு கமல் சார் ஆக்டிங் எப்படி? சூப்பராக இருக்குது. ஃபேபுலஸ். அவரை மாரி ஆக்டர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்துட்டு இருக்கேன். நானும் எங்கள் அப்பா எங்கள் ஃபேமிலி எல்லாருமே அவரோட பெரிய ஃபேன். நான் செம்மையாக இருக்குண்ணா. கமல் சார் இல்லை செம்மையாக பண்ணியிருக்காருண்ணா. சூப்பராக பண்ணியிருக்காரு. எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணுச்சா? செம்மையாக இருக்குது. பார்க்கலாம். ஒன்றும் இல்லை. சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் நல்லா ஒர்க்காக இருந்துச்சு. மூவி பிளாக் பஸ்டர் ஹிட்டு தான். படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மூவி கொண்டு போனாங்க. ஒரு சீன் கூட போர் அடிக்காமல் இந்தியன் டாட்டா ஃபஸ்ட் கிளாஸ் மூவி. ரொம்ப ஒர்த்து. சூப்பர் மூவி சார். செகண்ட் ஹாஃப்லேருந்து நல்லா இருக்கும். பார்ட் 3 செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் மொக்க தான். செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருக்குது. கமல் சார் சீன் எப்படி? பார்ட் 3க்கு லீட் மாதிரி சமல்தாசன் சீன் எல்லாம் ஒவ்வொரு சீனும் நல்லா செம்மையாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே எப்படி இருந்துச்சு? செம்ம ஸ்க்ரீன் பிளே சொல்லவே வேணாம். குறைய வேணாம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்ட் 1 கம்பேர் பண்ண பார்ட் 2 அதுக்கு பார்ட் 1 வேறு கம்பேர் பண்ண முடியாது. பார்ட் 3க்கு லீடு தான். பார்ட் 3க்கு தான் லீடுது. பார்ட் 2 அவ்வளோ இல்லை. பார்ட் 3க்கு தான் லீடுது. நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி ஓகே தான். பட் ஆனால் இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட் கம்பேர் பண்ணும்போது ஓகேவாக இருக்குது. ஆனால் தேர்ட் பார்ட் ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருக்குது. கமல் ஆக்டிங் அவர் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அவர் ஏஜுக்கு அவர் இது பண்ணுறது எல்லாமே ஓகே தான். சித்தார்த் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்திருக்கு. நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம். எஸ்ஜே சூர்யாக்கு இதில் ஒன்றுமே இல்லைல்ல. தேர்ட் பார்ட்டில் தான் தெரிய வரும். மற்ற கேரக்டர்ஸ்லாம் எப்படி பண்ணியிருந்தாங்க? ஓகே தான் எல்லாமே. சமுத்திரக்கனோட கேரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு இந்த படத்தில். சங்கர் அக்கௌண்ட் எல்லாரோடதுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து செகண்ட் பார்ட்டை விட தேர்ட் பார்ட்டில் தான் வந்து எல்லாருக்கும் என்ன எல்லாமே ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தேர்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். நல்லா இருக்குது சார். ரொம்ப நல்லா இருக்கு பண்ண படம். கமல் சார் ஆக்டிங் எப்படி? அது சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. தேர்டு இல்லை நல்லா பண்ணியிருக்காங்க சார். மியூசிக் நல்லா இருக்குது. டைரக்ஷன் நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சார்து இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் தேர்ட் பார்ட் வந்துச்சுனாக்கா
ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிடும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்துங்களா? ரொம்ப பிடிச்சிச்சு. கமல் சார் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? எல்லாம் சூப்பர், எல்லாம் சல்யூட் அவருக்கு. படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கனெக்ட் ஆச்சுங்களா படம் நல்லா? நாங்கள் ஃபிலிம்க்கே வந்ததில்லை, இதுதான் இப்போ கமல் சார் தான் ரொம்ப விரும்பி பார்த்துன்னுக்குறோம். இப்போ ஆக்டிவ் வைஸ் எல்லாமே ஓகே. எஸ்ஜே சூர்யா ஒரு சீன் வந்தாலும் தரமாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அது மாதிரி பாபி சிம்மாவோட கேரக்டரும் நல்லா இருந்துச்சு. பார்ட் 3 லீட்லாம் எப்படி இருந்துச்சு? ஓகே, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பேக் டு த இது போன மாதிரி. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ட் 2 சொல்கிறீங்க, நான் பார்ட் 1 பார்க்கல ஃபஸ்ட்டு. ஸோ பார்ட் 2 ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக் டைரக்டர் அப்புறமா சங்கர் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கமல் சார் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபுல் மூவி அப்படியே கத்தி விசில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப வெயிட்டிங்காக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்லா இருக்கு மூவி. ரொம்ப பார்ட் 3 இன்னும் நல்லா இருக்கும்னு நம்புகிறோம். என்னன்னா அனிருத்தோட கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் குறைச்சிருந்தா நல்லா இருந்துச்சு. படம் கமல் படம்னா கமல் படம் தான். அது மற்றவங்க எதனா மிஸ்டு கமெண்ட் சொன்னாங்கன்னாக்கா அது நான் ஒத்துக்கிற மாதிரி கிடையாது. கமல் படம் மாதிரி இருக்குது. ஆறாமல் வந்து பார்க்கலாம். இதில் என்னன்னாக்கா தேர்ட் பார்ட்டுக்கு நம்ம இப்போவே வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துக்கிறாரு. அதனால் ஜனங்க தாராளமாக வரலாம். வந்து ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு ஹைப் இருந்தது வந்து செகண்ட் பார்ட் கம்ப்ளீட் பண்ணல. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஓகேன்ற மாதிரி இருந்தது. சரி, செகண்ட் ஹாஃப் இதுக்கப்புறம் தான் படம் ஸ்டார்ட் ஆகும்னு நினச்சேன். செகண்ட் ஹாஃப் வந்து சுத்தமாக ஆவரேஜ் தான். அது படம் முடிஞ்சு பார்ட் 3யோட அவுட்லுக் ட்ரெய்லர் மாதிரி போட்டிருக்காங்க. மேபி இதில் இல்லாத விஷயம் பார்ட் 3ல் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அது வந்த பிறகு தான் தெரியும். நான் கமல் சார் ஆக்டிங் எப்பயுமே சூப்பர் தான். அவரோட ஆக்டிங் வந்து எதுவுமே குறை இல்லை. அதனால தான் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தாங்கன்னா பேபி இது படம் வந்து இந்த வருஷத்துலேயே பிளாக் பஸ்டர் மூவியாக இருந்திருக்கும். அது இல்லாமல் இருக்கிறது. அதுதான் பார்ட் 3க்கான லீடு வந்து அந்த சேனாபதி கேரக்டரோட அவரோட பழைய காலம் அந்த இதை தான் காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அதுதான் படம் ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேன். அது வந்த பிறகு தான் தெரியும். அது இந்த ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லை. அதை பார்த்தவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு இந்த செகண்ட் பார்ட்டில் அவ்வளோ இல்லை. கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்தது. அதான் இந்தியன் தாத்தாக்கான பவர் எப்படின்றதே கொஞ்சம் காட்டல. அது மட்டும் காட்டியிருந்தால் இன்னும் நல்லா இருந்தது. ரெண்டும் கம்பேர் பண்ணால் எனக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் தான் பிடிச்சிருக்கு. இது இந்த காலத்துக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஆனால் இந்தியனுக்குன்னு வந்தால் எனக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் தான் பெஸ்ட். பார்ட் 3 தெரியல. இந்த படத்தை பார்த்துட்டு லீடு கொஞ்சம் நல்லா தான் காமிச்சிருக்காங்க. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வந்து ப்ரீக்வல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருந்துச்சு. பட் ரொம்ப ரெப்படிட்டிவாக இருந்துச்சு இந்த படம். அண்ட் இட் வாஸ் நாட் மூவிங் அட் ஆல். லைக் சேம் சீன்ஸ் அப்படியே ரெப்படிட்டிவாக இருந்துச்சு. பட் லாஸ்ட்டு வந்து ஒரு 2 minutes இந்தியன் 3 ஃபுட்டேஜ் காட்டினாங்க. கமல் சார் சொன்ன மாதிரி இந்தியன் 3 வந்து கொஞ்சம் கூட எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறோம். பட் ஃபுல்லி ஸ்க்ரீன் ப்ளே அதுதான் பிரச்சனை. ரொம்ப டைலாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்லணும்னா கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. சித்தார்த்தோட பெர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ எல்லாமே சேர்ந்து வரல. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் தான் எதிர்பார்த்தோம். ஒன்றும் அந்த அளவுனா இல்லை. பார்ட் 3க்காக பார்க்கலாம். சிம்புவை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இந்த டைமில். ரொம்ப ஸ்லோ ஆக்சுவலி. சித்தார்த் ஆக்டிங் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஒரு படமாகவே விட்டுருக்கலாம். இவங்க தேவையில்லாமல் நீட்டி மேபி பார்ட் 3 எல்லாம் மெயினாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக வந்தது கமலோட ஆக்டிங்காக தான். ஃபுல்லாக மேக்கப் போட்டு அவர் வாய் கண்ணு மட்டும்தான் ஆடுது. அவரோட ஆக்டிங்கே ஃபுல்லாக மிஸ். அவரோட ஆக்டிங்கு கதையே ஓகே. கான்செப்ட் வந்து நல்ல கான்செப்ட். அது எப்படி எடுத்துகிட்டு போகணும், எப்படி கனெக்ட் பண்ணணும், ஒரு கனெக்ஷனே இல்லை. இந்தியன் 1 பார்த்துருக்கோம். அதில் வந்து ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கே படம் ஓட்டும். இதில் வந்து மியூசிக் கெடுத்து வச்சுருக்கு. கைண்ட் ஆஃப் கமல் டைலாக் பேசிகிட்டு இருக்க, பின்னாடி பேக்ரவுண்டு ஓடிட்டு இருக்கு. டைலாக் என்ன பேசுகிறாருன்னே தெரியல. அவர் வாய் மட்டும் தான் ஆடுது. அவரோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனே மிஸ் பண்ணிட்டோம் பெருசாக. இதில் ஃபுல்லாக மேக்கப் போட்டு அவரோட ஒரிஜினல் ஃபேஸ் வச்சு எடுத்துருக்கலாம். சும்மா ஏதோ வயசான மாதிரி காமிக்கணும், ஓகே காமிச்சிருக்கலாம். ஏதோ கொஞ்சமாக போட்டிருக்கலாம். ஃபுல்லாக மேக்கப் போட்டு கமலோட ஆக்டிங்கே மிஸ் பண்ணிட்டோம். ஓகே ஜி, பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம் ஜி. அவ்வளோ ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஓகே பார்க்கலாம்.
சங்கர் டைரக்ஷனில் வந்த படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சங்கரோட படம் அவர் படம் மாதிரி தெரில. ஆனால் என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இருக்கும்னு பார்த்தோம். ஆனால் இது சொல்ல வராங்க நல்லது செஞ்சால் கூட தப்புன்றாங்களே, அதான் வேற ஒன்றும் இல்லை. கன்னியாச்சா சொன்ன வரலாம். அது தேர்ட் பார்ட்டில் தான் தெரியும். நிறைய பேர் இருக்காங்க. எஸ்ஜே சூர்யா நிறைய கேரக்டர்ஸ். எஸ்ஜே சூர்யாலாம் கேமியோ தான். ஸோ அவரெல்லாம் எல்லாம் அடுத்த பாட்டு தான். சித்தார்த் ஆக்டிங்லாம் ஓகே, அவரும் ஓகே தான். எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அவ்வளோதான். தாத்தா போர்ஷன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். மேக்கப் கண்டினியூட்டி குட் ஹவ் பீன் பெட்டர். மியூசிக் ஆல்சோ ஷுட் ஹவ் பீன் ஈவன் மோர் பெட்டர். மேட்சே ஆகல. ஏஆர் ரஹ்மானுக்கும் இதுக்கும் ஸ்க்ரீன் ப்ளே இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு தமிழ் படம் ரொம்ப உலகம் ஃபுல்லாக படுற படம்ன்ற பட்சத்தில் அவங்க வந்துட்டு அவங்க ஜட்ஜ் பண்ணிக்கணும் படம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ தட் வே இட் ஷுட் ஹவ் பீன் ஈவன் மோர் பெட்டர்னு தான் நினைக்கிறேன். இட் குட் ஹவ் பீன் பெட்டர். இந்தியன் 3 வில் பி ப்ராமிசிங், ஐ பிலீவ் ஸோ. ஏன்னா அதில் வந்துட்டு லாஸ்ட் 5 minutes ட்ரெய்லரில் காமிக்கிறாங்க இந்தியன் 3. அது நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணால் எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். தேங்க்யூ ஸோ மச். பட் கமல்ஹாசன் இஸ் ஆல்வேஸ் யூனிவர்சல் ஹீரோ. ஹி ராக்ஸ்.